வெல்கம் டு சகோதரிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது தவளடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வரமிளகாய், தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, தேங்காய் துருவுனது, பச்சைப்பருப்பு, பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். இதால் அளவு இதெல்லாம் 2 எடுத்துருக்கேன். புழுங்கல் அரிசி பருப்புலாம் ஒரு மாகாணி அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இந்த பொருளெல்லாம் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு இப்போ ஊற வச்சுக்கலாம் வாங்க. இப்போ எல்லா பருப்பும் ஒன்றா போட்டு இதோ ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சம் நொரப்பாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வானல் வச்சுருக்கோம். சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும். கடலை எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. மாவை தாளிச்சிக்கணும். கடுகு உளுத்தம் பயிர் போட்டு தாளிச்சிக்கணும். இப்போ மாவு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு உளுத்தம் பயிர்ப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கணும். மாவு இந்த மாதிரி நொரப்பாக இருக்கணும். மழை அரைக்கக்கூடாது. தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நொரப்பாக இருந்தால் தான் தவளை அடங்கி நல்லாயிருக்கும். மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிடுது. எடுத்து நம்ம மாவு கூட சேர்த்துக்குவோம். ரொம்ப வதங்கக்கூடாது. எடுத்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு தோசைகளை வச்சுக்கிறோம். இப்போ நம்ம தவளை அடையை ஊற்றலாம் வாங்க. இது கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணும். ரொம்ப மெலிசாக ஊற்றக்கூடாது. தவளை அடை ரெடி ஆகிடுது. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுது. இப்போ எடுத்துக்கோங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் தவளை அடை எப்படி இருக்குதுன்னு. இதில் 4 வகையான பருப்பு வகைங்க சேர்த்துருக்கோம். அதில் புரோட்டீன் இருக்குது. சத்தான உணவு இது. சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்குது. இது நீங்கள் தவளை அடையை சூடாக சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.